ஹலோங்க. நினைவுகள் ரொம்ப முக்கியமுங்க. நினைவுகள் இல்லாத மனுஷனே இல்லை. ஏன்னா நினைவுகள் நம்ம இந்த மெமரீஸ் வழியாக தான் நம்மளோட பொசிஷனை பற்றியே நம்ம கடைசியில் நம்ம புரிஞ்சுருவோம். அதே மாதிரி தான் அருந்ததி ரோயும் அவங்களோட அம்மாவோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க புரிஞ்சிடுறாங்க. பல டைமில் அவங்க அப்யூசிவாக அவங்கள திட்டியிருக்காங்க, கொடுமை பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, மிமிக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஏர்லியாக இதை பேஜ் 22விலே ஒரு சாப்டர் போட்டிருக்காங்க. இந்த புக்கு ஒரு 360க்கு மேலே பேஜஸ் இருக்குது. அந்த சாப்டரில் அந்த சாப்டரோட பேரே பாருங்கள், ஐ லவ் யூ டபுள். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா இவங்க சென்னைக்கு கொஞ்ச நாள் இது மேரி ராய் ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக அந்த பெரிய ஸ்கூலெல்லாம் கட்டினதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இவங்க ஒரு ஷீ இஸ் அ சிங்கிள் மதர், 2 குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அக்கா ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குது. அப்போ அங்கே அவங்க போகிறாங்க ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு. பட் அங்கே என்னமோ சண்டையாகி இவங்க திரும்பி இவங்களுக்கு பிளெயின் டிக்கெட்ஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இரவல் ட்ரெஸ் இல்லாமல் இந்த 6 வயசு அருந்ததி ராய் போட்டிருக்கு. ஸோ பிளெயினில் நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வராங்க. நம்ம ஒரு பேச்சு நம்ம ரொம்ப சீனியர்ஸாக ரொம்ப அழகாக பேசணும்னு நினச்சி இவங்க அம்மா கிட்ட சடனாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த குழந்தை மனசில், ஏன் உங்கள் அக்கா ஸ்லிம்மாக இருக்குது, நீங்கள் ஏன் குண்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்களுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கோவம் ரொம்ப திட்டி அவங்கள மிமிக் பண்ணி ரொம்ப கேலி பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ஃப்ளைட்டே உடஞ்சி போனோம், இந்த ஹாரபிள் பிளேன், ஹாரபிள் பீப்புள், இந்த ஹாரபிள் லைஃப், ஹாரபிள் ஸ்கைன்னே அவங்க நினைக்கிறாங்க. அப்போது பட் அந்த ஒரு டைமில் அவங்க அம்மா உடனே அவங்கள அரவணைத்துட்டு சொல்லும், நான் தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும், ஒன்லி ஐ கேன் லவ் யூ டபுள். அப்போ இந்த ஒரு நினைவு அவங்க மனசில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கடைசி வரைக்கும் அவங்க அம்மா தான் ஜெயிக்கணும், அம்மாவை விடவே கூடாது, எவ்வளோ நம்ம விலகி போனாலும் அம்மாட்ட திரும்பி வரணும். ஏன்னா எல்லா அம்மாவும் இந்த உலகத்தில் அவங்க குழந்தைங்க காட்டுற பாசம் வேறு வேறு விதமாக இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த புக்கில் எனக்கு புரிஞ்சதுங்க. தேங்க்யூ.